நீங்க கலம்பாடாசல் இழுத்து மூட மாட்டீங்க, சீடி கடையை மூட மாட்டீங்க, மாலை நேர டியூஷன் இல்லாமல் ஆக்க மாட்டீங்க. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. மாலை நேர டியூஷன் பென்டோட்ட இருந்து கொல்லுப்பீட்டு வரைக்கும் நடந்த கேஸும் என்ன? ஹேண்ட்போன், வேற ஒன்றும் இல்ல. இன்றைக்கு சகோதரர்களே, மண்டையில முடிகொட்டிய கிழவன்ல இருந்து மடியில தாழ்ற புள்ள வரங்காட்டி வெள்ளாட கையிலையும் கையடக்க தொலைபேசி, இது இல்லாத யாருமே இல்ல. மரமேறுகின்றவன்ட்ட இருந்து சின்ன இன்றைக்கு பிறந்த பிள்ளையும் கூட ஹேண்ட்போன் பேசுமான்னு யோசிக்கிற அளவுக்குள்ள காலம். இதோட விளைவுகளுக்கு தெரியுமா? பெற்றார் வந்திருக்கிறீங்க, பல இளைஞர்களோட கோபம். ஏன்னா இதை சொல்றதால சகோதரர்களே என்ன நடக்குது? வாப்பா உம்மா மகள் 3 பேர் மாட்டல போறாங்க. தைரியமா மகளை லவ் பண்றவன் தைரியமா வாப்பட போன கோல் எடுக்கிறான். ஏன் தெரியுமா? போன்ல வாய்ஸ் மாத்தலாம். விளங்கி வச்சுக்கோங்க. உங்களோட பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை தலையை தடாய் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள ஒரு சைனீஸ் போன்ல 16 அல்ல 19 எத்தனை வாய்ஸ் மாத்தலாம். 60 வயசு கிழவி, 30 வயசு பொம்பளை, 25 வயசு பொம்பளை, 16 வயசு குட்டி பேசுற மாதிரி மாத்தலாம். நான் இங்க இருந்து என் சொந்த வயசுல பேசத்தானே உங்களுக்கு எப்படி கேட்க போகுது? 16 வயசு ஒரு கேர்ள் பேசுற மாதிரி கேட்க போகுது. இப்ப தைரியம் வாப்பட போனிக்க கோல் எடுக்கிறான். என்ன சொல்றான்? அங்கிள் நான் ஆயிஷா பேசுறேன், உங்களோட மகள் ஹப்சாவை கொடுங்க. ஹப்சா டக்குனு வாங்கி நம்பர் பாக்குறாள். இது அவரோட வயசுல அப்பாஸ் தான் பேசுறேன்னு அவளுக்கு தெரியும். இதை ஏன் நாம் அறியாமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம்? நான் எங்க போனாலும் சொல்லுகின்ற ஒரு விடயம், உங்களோட மனைவியோட போட்டோவாக இருந்தாலும் உங்களோட போன்ல வச்சுக்கிறாங்க. ஒரு செகண்ட் தான் தேவை. ப்ளூடூத் ஆன் பண்ணினால் அடுத்தது அங்க, அடுத்த செகண்ட் நெட்டி போடுவாங்க. எஸ் கொடுத்தா நெட்டி போய்த்தாச்சு. அடுத்த செகண்ட் என்ன? அப்பாவி பெண் பிள்ளை குமரி பிள்ளைகள் இன்டர்நெட்டில் சீரழிறாங்க. எதால சீரழிறாங்க? இதுக்கு மேற்பட்ட பகுதி தான் தேவை. இந்த கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி தான் தேவை. அது அப்படியே எடுத்து ஒரு நிர்வாண பொடியோடு இணைக்கப்படுகின்றது. எவ்வளவு போட்டோஸ்கள் பார்க்கலாம்? அப்படி 3G வேணுமா, வீடியோ வேணுமா? எத்தனையோ போன்ல எத்தனையோ திருவிளையாடல்கள் போன்ல வந்தாச்சு. சர்வசாதாரணமாக போன் சீரழிகின்ற நிலைமையை சமூகத்தில் பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாக போன வரலாறு பார்க்கிறோம். நாளைக்கு நாள் வரக்கூடிய இன்டர்நெட்ல கம்ப்யூட்டர் அதாவது பேப்பர்கள் வரக்கூடிய தகவல்களை பாருங்க, மிக பயங்கரம். ஹேண்ட்போனால் சீரழிந்து சின்ன பின்னமாய் போன குடும்பங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போறதை பார்க்கலாம். முகமூடி எத்தனையோ பேர் ஹேண்ட்போன் கலாச்சாரத்தால் மாற்றானோடு ஓடி போன வரலாறு தேவையா? இஸ்லாமிய யுவதிகள் பேர் தாங்க எத்தனையோ பேர். ஒரு மகளுக்கு ஒரு போன் தேவை உண்மைதான். தூர கிளாஸ் போறாள், அதுக்குள்ள போனை வாங்கி கொடுங்க. நான் கிளாஸ பாக்குறேன், திருமணம் முடிச்சு இவ்வளவு காலம் போய்த்தாச்சு, நாங்க பாவிக்காத போன் கிளாஸுக்கு வர 16-17 வயசுல வர ஒரு கேர்ள் பாவிக்கிறார். போனை பார்த்தா தளதாண்டு மினுங்குது. வாழ்க்கையிலே தொட்டு இருக்க மாட்டோம். விலையை பார்த்தா 1 லட்சம் ரூபா, 1,75,000 ரூபாய். பாப்பாக்கு வேற பெருமை, என்னோட மாட்ட கையில் இருக்கிற போன் 1,50,000 ரூபா, 1,50,000 ரூபா. அப்படி பெருமையா பேசுறீங்கள பாக்குறோம். அந்த போன்ல விசேஷம் என்ன? எடுத்த கோல் வார கோல் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட் கொடுத்து வைக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறேன், உங்களுக்கு ஒரு நாளும் பாக்கல. அவளுக்கு தான் தெரியும் அதை பாக்குறதுக்கு. அவர்தான் பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் பாருங்க, லண்டன்ல மாப்பிள்ளையாம், லண்டன்ல மாப்பிள்ளை மகளோட போட்டோ இமெயில் பண்ணியாச்சு. அவர் என்ன செய்யறாரு? அந்த போட்டோவை எடுத்து குதிரையோட இருக்கிற மாதிரி, கழுதையோட இருக்கிற மாதிரி, பெட்ல இருக்கிற மாதிரி, ஓடி திரிகிற மாதிரி, தேவையான மாதிரி எல்லாம் செய்யறாரு. வீட்டுக்கு ஒரு அல்பத்தை அனுப்புறாரு. உம்மா அப்பா பாக்குறாங்க, லண்டன் மாப்பிள்ளையோட என்ன மகள், மாஷா அல்லாஹ் சந்தோஷம். வாரவர் எல்லாத்தையும் காட்டுறாங்க, வாரவர் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பாக்குறாங்க, திருமணம் முடிச்சுட்டாங்களா? இல்ல. அப்ப இப்படி எல்லாம் மீக்குதே, இந்த கிராபிக் ஏதோ ஒண்டிக்கா அதுல செஞ்சா இப்படிதான் பேசுறாங்க. திடீர்னு வந்து இறங்குறாரு. திருமணத்துக்கு தேதி நிச்சயிக்கப்படுது. திருமணத்துக்கு அந்த இந்த தேதி நிச்சயிக்கப்பட்டு விடிஞ்சா திருமணம், நாளை திருமணம். திடீர்னு அங்க லண்டன் இந்த கோல் வருது, முடிச்சு கொடுத்துறாங்க. ஏற்கனவே 4 புள்ளிட வாப்பா நடந்துச்சப்பா. இப்ப அவன் வந்து சொல்றான் தெரியுமா? என்ன 4 கல்யாணம் முடிக்கலாமா இருக்கத்துல, நீங்க எனக்கு முடிச்சு தரலண்டா இந்த பெரிய அல்பத்தை முழு ஊர்லயும் தெருவா ஒட்டுவேன். சல்லிக்காரனை சுட்டி அவனை முள்ளா எண்ணி அடிச்சு பொடிசுல கொடுத்து அவனை பீஸ் ஆக்கி மகளுக்கு வேற முடிச்சு வச்சுட்டாங்க. ஏழைகளா இருந்தால் என்ற நிலைமை என்ன? மானம் போனதுக்கு பிறகு என்ன? ஒரு போட்டோ போன் எடுக்கிற ஒரு போட்டோ எவ்வளவு பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்தி தெரியுமா? ஒரு சின்ன வீடியோ கிளிப் எத்தனையோ பெண்களை மிரட்டி 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 மிருகவதைகள் செய்யப்படுவதை சமூகத்தை கேள்விப்படுகிறோம். அன்புக்கிடைய சகோதரர்களே, வீடுகளை இஸ்லாமியமயப்படுத்துவோம். 3 பேரை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். பெற்றாரை துன்புறுத்தியவன், கணவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்ட மனைவி,
வீட்டிலே மானக்கேடானவற்றை விளைவித்தவன். ஆகவே இயன்ற வரைக்கும் எங்களுடைய வீடுகளை சிறந்த வீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கு, இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட வீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நான் நீங்கள் முயற்சிக்காத வரை ஒரு நாளும் அது சரிப்பட்டு வராது என்பதனை ஆழமாக உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைத்து சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தியாகங்களோட உங்களுடைய வீடுகளையும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சிறந்த இல்லங்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களை கபூல் செய்து நாளை மறுமையிலே அவருடைய விசாலமான சொர்க்கத்தை சந்திக்கின்ற அந்த நல்வாய்ப்பையும் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.